நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கேரளா மட்டுமின்றி அதன் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. அதன்படி ஜூன் 1ஆம் தேதி முதல் இன்று வரை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் 263.7 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பெய்யும் சராசரி மழை அளவு 145.4 மில்லிமீட்டர் ஆகும். ஆகவே தற்போது வரை தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 81% அதிகமாக பெய்துள்ளது. காரைக்குடியில் ஆள்மாறாட்டம் செய்து பல கோடி மதிப்பில் உள்ள இடத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்து மோசடி செய்த விவகாரத்தில் எஸ்ஐ உள்பட 11 பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியவர்களை பொதுமக்கள் பங்களிப்புடனான மெகா தேடுதல் பணி இன்று மீண்டும் நடைபெற்றது. தேடுதல் பணியில் ஈடுபட விருப்பம் உள்ளவர்கள் இன்று காலை 9 வரை முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததால் அதன் பிறகு தேடுதல் பணி தொடங்கப்பட்டது. வங்காளதேச வன்முறையை சாதகமாக பயன்படுத்தி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்து ரசாதள் என்ற தீவிர வலதுசாரி அமைப்பை சேர்ந்தவர்கள் காசியாபாத் நகரில் உள்ள கவிநகரின் குல்தார் ரயில் நிலையத்தின் அருகே வசித்து வந்த இஸ்லாமியர்களை வங்காளதேசத்தில் இருந்து வந்தவர்கள் என்று கூறி அவர்களது குடியிருப்பை சூறையாடி கபலீகரம் செய்துள்ளனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியர்களை ராணுவத்தில் சேர்ப்பது நிறுத்தப்பட்டுள்ளது என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ரஷ்யா தூதரகம் கூறுகையில், ரஷ்யாவில் ராணுவ சேவைக்காக தானாக முன்வந்து ஒப்பந்தம் செய்த இந்தியர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு இரு நாடுகளிலும் ஒருங்கிணைப்புடன் செயல்படுகின்றன. ரஷ்ய ஆயுதப்படைகளில் இந்தியர்களை ஆட்சேர்ப்பு செய்வது ஏப்ரல் முதல் நிறுத்தப்பட்டுவிட்டது என கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. முதலாவது டெஸ்ட் போட்டி போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தென்னாப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் 350 ரன்கள் குவித்தது. இதையடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் களமிறங்கியது. முதல் விக்கெட்டுக்கு 53 ரன்கள் சேர்த்தனர். அதன்பின் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் வீழ்ந்தன. சமீபத்தில் சஞ்சு சாம்சன் பங்கேற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவரிடம் அணியில் இருந்து ஒவ்வொரு முறையும் நீக்கப்படுவதற்கான காரணம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. இதுகுறித்து பதிலளித்த சஞ்சு சாம்சன், அது பற்றி நான் அதிகம் யோசிப்பதில்லை. நான் நேர்மறையாக இருக்க விரும்புகிறேன் மற்றும் என்னால் கட்டுப்படுத்தக்கூடியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்த விரும்புகிறேன் என்றார்.